அதே மாதிரி கன்னி லக்னம். அப்ப இந்த கன்னி லக்னத்திற்கு சுக்கிர திசை வந்தாலும் அதே மாதிரி புதன் திசை வந்தாலும் மிகப்பெரிய ஒரு யோகம். கன்னி லக்னத்துல சுக்கிரன் இது உங்களுடைய ஜாதகத்துல பரணிலையோ அல்லது பூரத்திலேயோ அல்லது பூராடத்திலேயோ இருந்து தசை எது நடத்தினா அந்த சுக்கிர தசை 20 வருஷம் மிக யோகமான தசை. நீங்க சொல்லலாம் ஒரு கன்னி லக்னத்திற்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானத்துக்கு உண்டான வருதும் அதே மாதிரி 2 கூடிய திசை அப்படிங்கிறதெல்லாம் நீங்க எதுவும் நினைக்க வேணாம். கன்னி லக்னத்திற்கு 9 கூடியவர் தான் சுக்கிரன், அதே மாதிரி கன்னி லக்னத்துக்கு 2 கூடியவர் தான். அப்ப இந்த காலகட்டங்கள் பண வருவாய், தொழில ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறது, நல்ல வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு, படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்நிலையில சென்று படிக்கக்கூடிய அமைப்பு, சில பேர் வெளிநாடு போறது, வெளியூர் போறது, ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அந்த பிசினஸ்ல அவங்க ஒரு பொருளாதாரத்துல ஹை பிச்சில் போறது, மனைவியின் மூலம் வருமானம் வர்றது, மனைவியின் மூலம் ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமை, ஒரு குடும்பத்துல புதிய உறவுகள் உருவாகிறது, நிறைய பேருக்கு திருமணம் ஆகிறது. இப்படி இந்த சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கண்டிப்பாக வாரி வழங்கும். அதுல எந்த மாற்றம் இல்லை. அதே மாதிரி கன்னி லக்னத்திற்கு சனி திசை அப்படிங்கிறது ஒரு திசை வந்துட்டா அந்த திசை உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான திசை. அந்த திசை உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும். நிறைய பேர்த்துக்கு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, படிப்பின் மூலம் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு, பொருளாதார மேம்பாடு, குழந்தை பாக்கியம், திருமண வாழ்க்கை, இப்படி அதிர்ஷ்டம் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் அந்த கிரகம் வாரி வழங்கி அந்த திசையில் உங்களை உட்கார வச்சு அந்த ஒரு கிரகமே உங்களுக்கு சாப்பாடு போட்டு உங்களை வாழ வச்சிடும். அதை நீங்க அழகா மெயின்டைன் பண்ணிக்கலாம். கன்னி லக்னத்திற்கும் இந்த சுக்கிர திசை அப்படிங்கக்கூடிய ஒரு திசை வந்தாவே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். என்னத்தை கொடுக்கும்? தன வருவாயை கொடுக்கும், குடும்பத்தில் ஒரு மங்களகரமான நிகழ்ச்சியை கொடுக்கும், பொருளாதார மேம்பாடுகள் கொடுக்கும், செய்யக்கூடிய தொழில நல்ல வருமானத்தை கொடுக்கும். இதில் வர பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற வேலையில வருமானத்துல இந்த தொழில் அப்படிங்கிறது பணம் பற்றாக்குறையே போயிட்டு இருந்தாலும் இந்த சுக்கிர திசை அப்படிங்கிறது பணம் வருவாயும் பண ஒரு வல்லமையும் கொடுத்தே தீரும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சுக்கிரன் தன்னுடைய சுயநட்சத்திரமான பரணி பூரம் பூராடத்தில் இருந்து விட்டால் உயர்கல்வியில ஒரு முன்னேற்றம், வெளியூர் வெளிநாட்டு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், நல்ல தந்தையின் மூலம் வரக்கூடிய வருமானம், தந்தையின் சொத்து அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் இவர்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே சிறப்பாக அமையும். திருமண அமைப்பு கண்டிப்பா அமையும். அதே மாதிரி இந்த கன்னி லக்னத்திற்கு சனி திசை வந்தாலும் சரி, அது 5ஆம் இடத்தோட திசையா இருந்தாலும் சரி, 6ஆம் இடமா இருந்தாலும் சரி, ஆனா சனி கன்னி லக்னத்திற்கு கண்டிப்பா யோகத்தை கொடுக்கிறவர் தான். அதே மாதிரி அவரே எதிரி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எதிரி தொந்தரவுகளையும் கொடுக்கும். ஆனா அந்த சனியாகப்பட்டவர் பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் இருந்து விட்டால் நீங்க பயப்படணும்னு அவசியமே இல்லை. நிறைய பேர்த்துக்கு வேலையில நல்ல மாற்றம் வருதுன்னா இந்த சனி திசையில, சனி கிரகத்துடைய அமைப்பு திசையோ புத்தியோ வரும் பொழுதுதான் அமையும். அடுத்தது பாத்தீங்கன்னா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு, தொழில எப்படி நடந்துக்கணும், என்ன மாதிரி பண்ணணும், நம்ம எப்படி தொழிலை நேசிக்கணுங்கிற ஒரு பக்குவத்தை கொடுக்கறது இந்த சனி பகவான் தான். இந்த காலகட்டங்களில் நீண்ட காலமாக திருமணத்திற்கு காத்துக்கிட்டு இருந்தவங்க ஒண்ணு, குழந்தை பாக்கியமே இல்லாம இருந்தவங்க ஒண்ணு, அடுத்தது நான் வாழ்நாளில் கடன், வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் கடனாவே நான் முடிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த கடனை கட்டி உங்களுக்குன்னு ஒரு மதிப்பை கொடுத்து ஒரு மரியாதை கொடுத்து இந்த உலகத்துல அங்கீகாரத்தோடு வரணும் அப்படின்னா இந்த சனி தசையோ சனி புத்தியோ வரக்கூடிய காலகட்டங்கள், அதுவும் சனி பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல முன்னு தசை நடத்திட்டா அந்த திசை கன்னி லக்னத்திற்காரர்களுக்கு மிக வல்லமை, அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதே மாதிரி இந்த கன்னி லக்னத்திற்கு புதன் திசை வந்தா தொழில ஒரு வசியம் ஏற்படும், தொழில ஒரு பதவி உயர்வு கிடைக்கும், புதுசா ஒருத்தருக்கு தொழில் வாய்ப்புகள் தேடி வருமானா கண்டிப்பா தேடி வரும். இந்த நேரத்துல தான் இவங்களுக்கு பட்டம் பதவி இடம் மாற்றம் டிரான்ஸ்பருக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அடுத்த வெளியூர் போறதுக்கு, வெளிநாட்டுல ஒரு தொழில் அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு, இது எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்கும். படிப்பின் மூலம் ஆதாயமான இந்த காலகட்டங்கள்ல வெளியூர்ல பிளைட்ல போய் அந்த ஊர்ல தங்கி படிக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கிடைக்கும். அப்ப ஆயில்யம் கேட்ட ரேவதியில இந்த புதன் நின்று தசை நடத்திட்டா அவர்களுக்கு அந்த காலகட்டங்கள் அந்த கிரகங்கள் அவர்களை உட்கார வச்சு அழகு பார்க்கும்.